ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபினான்ஸ் வித் திரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா த ஃபவுண்டேஷன் டு கெட் ரிச். ஜென்ரலாகவே கெட்டிங் ரிச் இல்லை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அந்த மாதிரி நம்ம டாபிக் பேசும்போது நம்ம டிஸ்கஸ் ஒன்லி அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஸ்டாக் பிக்கிங். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஜென்ரலாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் யாருமே இந்த ஃபவுண்டேஷன் பற்றி யாரும் பெருசாக பேசுகிறதில்ல. இப்போ ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்க. அந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃப்யூச்சரில் எந்த ஒரு அன்சர்டனிட்டி லைக் எர்த்குவேக், சுனாமி இல்லை புயல் எது வந்தாலும் அந்த பில்டிங் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். லைக் சேம் நம்ம அதே மாதிரி தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களோட ஃப்யூச்சரில் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன்னு இங்கே நான் மீன் பண்ணுறேன்னா, பில்டிங் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட், தென் ஹேவிங் அண்ட் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், தென் ஹெல்த் இன்சூரன்ஸ், தென் க்ளோசிங் யுவர் இஎம்ஐ அண்ட் லோன். இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஹவு டு பில்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்சோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அதை பற்றி நான் பேசியிருப்பேன். ஹோப் எவ்ரி ஒன் வுட் வாட்ச் இட். இல்லைனா மேலே லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். Moreover, we have a WhatsApp VAB group where I am sharing more insights about personal finance. Also, I am conducting weekly webinar. ஸோ கீழே லிங்க் தரேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். we have very limited, ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். டாபிக்குள்ளே போகலாம். வாட் இஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்? ஸோ லைஃப் இஸ் அன்பிரிடிக்டபிள். நம்ம டே டு டே லைஃப்பில் திடீர்னு ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் இல்லை செலவு வைக்கும். அது ரொம்ப ஒரு எமர்ஜென்சி இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு செலவாக இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வி ஷுட் ஹாவ் அ செப்பரேட் செட் ஆஃப் மணி. ஸோ இதை தான் நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஆல்சோ இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, எனி அன்சர்டனிட்டி லைக் உங்களோட உங்கள் பைக் ரிப்பேர் ஆகலாம், இல்லை உங்கள் லேப்டாப் இல்லை மொபைல் ஃபோன் ஏதாவது ரிப்பேர் ஆகலாம், ஆர் எனி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி நடக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டேரெக்டாக உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. இல்லைனா சேவிங்ஸும் இல்லைனா என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்குவீங்க, இல்லை ஏதாச்சும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா அசட்ஸ் லைக் கோல்டு இதெல்லாம் போய் அடகு வைப்பீங்க. இப்படியே நம்ம பண்ணோம்னா நம்மளோட ஃப்யூச்சருக்கான ஒரு வெல்த்தை நம்ம பில்ட் பண்ண முடியாது. ஸோ வி கான்ட் ஏபிள் டு ஜென்ரேட் அ ஹியூஜ் வெல்த் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ஸோ டு ப்ரிவென்ட் திஸ், நீங்கள் கடன்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கும், ஆல்சோ டு ப்ரொடெக்ட் யுவர் லாங் டேர்ம் வெல்த். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம பில்ட் பண்ணணும். ஹவு மச் மணி டு சேவ் ஃபார் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட்? இந்த எமர்ஜென்சி ஃபண்டோட டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஹேவிங் அ 6 months ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் இண்டிவிஜுவல். ஏன்னா உங்களில் சில பேருக்கு பெருசாக கமிட்மெண்ட் இருக்காது. உங்கள் பேரண்ட்ஸுமே நல்லா ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸோ உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே உங்களில் சில பேருக்கு கமிட்மெண்ட் இருக்கும். உங்களுடைய பேரண்ட்ஸுமே உங்கள் இன்கம்மை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஆல்சோ உங்களில் சில பேருக்கு இஎம்ஐ இல்லை எஜுகேஷன் லோன் இல்லை பர்சனல் லோன் இருக்கும். ஸோ உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டில் உங்களுடைய மந்த்லி இஎம்ஐஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த காமன் திங்ஸ் யூ கேன் இன்க்ளூட் இன் யுவர் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய 3 to 4 monthsக்கான இஎம்ஐ, மந்த்லி இஎம்ஐ அதை நீங்கள் தனியாக எமர்ஜென்சி ஃபண்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். தென் உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ஆர்எல்ஸ் உங்கள் பேரண்ட்ஸும் உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரியான ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஃபண்டையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். தென் உங்களுடைய கேட்ஜெட்ஸ் இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் ரிப்பேர் பண்ணுறக்கோ இல்லை புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறக்காகவோ அதுக்கான காஸ்ட் என்னவோ அதையுமே நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். தென் உங்களுடைய பேசிக் எக்ஸ்பென்ஸ் லைக் ரூம் ரெண்ட்டு, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களோட பேசிக் எசென்சியல் எக்ஸ்பென்ஸையும் நீங்கள் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்.
வேர் டு கீப் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். நீங்கள் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, உடனே வித்ட்ரா பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கேஷாக வைக்கலாம், இல்லைனா ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸில் போட்டு வைக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு பேங்க் எஃப்டி, இல்லைனா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட போட்டு வைக்கலாம். தென் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ஹை ரிட்டர்ன்ஸ் ஆன் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். இட்ஸ் ஒன்லி, இது வந்து சேவிங்ஸ் கிடையாது, இது வந்து உங்களோட எமர்ஜென்சிக்காக தான் நீங்கள் வைக்கிறீங்க. ஆல்சோ ஒன்ஸ் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து அமௌண்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை உடனே நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுங்கள். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு 1 or 2 monthsக்குள்ளே நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ரீஸ்டோர் பண்ணுற கேப்புக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு அன்சர்டனிட்டி நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னா அப்போயே நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுங்கள். பில்டிங் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். நீங்கள் சென்னையிலையோ இல்லை பெங்களூர்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அங்கே உள்ள லிவிங் எக்ஸ்பென்ஸுக்கு உங்களால் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, ஸ்டார்ட் ஸ்மால். ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 1000 rupees எஸ்ஐபி இன் லிக்விட் ஃபண்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் அதை அப்படியே நீங்கள் கிராஜுவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தென் உங்களுடைய தீபாவளி போனஸ் இல்லை ஆனுவல் போனஸ் அந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் போனஸ் தராங்கன்னா ஸோ அதையுமே நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டில் நீங்கள் போட்டு வைக்கலாம். தென் உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை ரிலேஷன் யாராச்சும் கிஃப்ட் தராங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டில் நீங்கள் போட்டு வைக்கலாம். தென் கட் டவுன் யுவர் அன்னெசரி எக்ஸ்பென்ஸ். ஸோ உங்கள் தேவையில்லாத செலவெல்லாம் என்னென்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எமர்ஜென்சி ஃபண்டில் நீங்கள் பில்ட் பண்ணலாம். தென் ஸ்டார்ட் யுவர் சைடு ஹஸ்டில் இல்லை ஃப்ரீலான்சிங், ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போகலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் பில்ட் பண்ணலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் எமர்ஜென்சி ஃபண்ட். Having an emergency fund is not to just avoid trouble, it gives a peace of mind. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம் எந்த ஒரு கவலையும் இல்லாமல். ஆல்சோ ஃப்ரீடம் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர் க்ரோத் வித்தவுட் எனி மணி ஸ்ட்ரெஸ். எந்த ஒரு மணி ஸ்ட்ரெஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கெரியர் க்ரோத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபைனலி, ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் emergency fund is a first step towards your financial freedom. It's not about getting rich overnight. It's about building a strong foundation towards your future wealth. So start funding your emergency fund by today. See you next video. Cheers.